இந்த 7.5 சனியில் அதிகம் பாதிக்கப்பட்ட நபர்களில் முதலிடத்தில் நாங்கள் யாருக்கும் எதற்கும் எந்த விதத்திலும் குறைவில்லை, அதிகமான பாதிப்புகளை சந்தித்தவர்களில் நாங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட், அந்த கோல்டு மெடல் எங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொன்னா அது மகர ராசிக்கு பூரணமாக பொருந்தும். பிறகு அவிட்டம் செவ்வாயோடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் பாதகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். ஸோ பாரபட்சமின்றி உன்னைய கம்மியா பாதிப்பேன் அவனை அதிகமாக பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாரையும் மொத்தமாக சூறையாடியது. மகரம் மக்கி போனதுன்னு சொல்லலாம், மகரம் தகரமானதுன்னு சொல்லலாம். எல்லாம் சும்மா வாய் வார்த்தையா சொல்றதில்ல, கூடவே இருந்து இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அனுபவித்தார்கள்ங்கிறத அப்படியே பார்த்து இரத்த கண்ணீர் சிந்திய ஒரு அமைப்புங்கிறது ஏற்பட்டது. எங்க சைடு நியாயம் உள்ளது அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. அதை சொல்ல வைப்பதற்கு கூட வெகுவாக நாம் போராட வேண்டிய சூழ்நிலை. அதுவரை நமக்கு தோல்வி, அவமானம். அந்த அதுவரைங்கிறது இப்போத்தான் அது முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு. எங்க ராசியாதிபதியே ஏன் எங்களை தண்டித்தார், ஏன் எங்களை கண்டித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். சாட்டன் சொல்ற பதில் என்னன்னா, ஏன் பசங்களையே நான் திருத்தவில்லை என்றால் நான் போய் எவ்வாறு அடுத்தவர்களை திருத்துவது, எவ்வாறு அடுத்தவர்களை நல்வழிப்படுத்துவது. நிறைய பேரு கிட்டத்தட்ட ஐசியு, கிட்டத்தட்ட கோமா, வம்பு, வழக்கு, கடன், எதிரி இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களை போட்டு வதைத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் சொல்ல முடியும். நிறைய ப்ராப்ளம்ஸை இவர்கள் சந்தித்தார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம், அதன் பிரகாரம் சனி பெயர்ச்சி இனிமேல் தானே நடக்கப் போகிறது, அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது மாசி 22 தமிழ் தேதி, விஸ்வாவசு வருடம், இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டர்ன் என்கிற சனீஸ்வரர் இனி மீன ராசியில் பயணிக்க இருக்கிறார். முறையே குருவின் நட்சத்திரம், பிறகு சனியின் நட்சத்திரம், பிறகு புதனின் நட்சத்திரத்துக்கு போக போகிறார். அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர். அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னா, பரிசுகளையும் கர்மாவிற்கேற்றார் போல் அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார். சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு, அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது. இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்க போகிறார். அப்போ மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார். மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு நல்ல பலன்களும், சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும், இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். மகர ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 7.5 சனியில் அதிகம் பாதிக்கப்பட்ட நபர்களில் முதலிடத்தில் நாங்கள் யாருக்கும் எதற்கும் எந்த விதத்திலும் குறைவில்லை, அதிகமான பாதிப்புகளை சந்தித்தவர்களில் நாங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட், அந்த கோல்டு மெடல் எங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொன்னா அது மகர ராசிக்கு பூரணமாக பொருந்தும். முதல்ல நம்ம ஒரு எச்சரிக்கையா, ஒரு காஷனா கொடுத்த நம்ம வட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள்லாம், சார் எங்க ராசி அதிபதி சார்
சாட் சார், சாட்டான வந்து நாங்கள் செல்லமா சாட் அப்படின்னு தான் சார் கூப்பிடுவோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது சார் அப்படின்னு எல்லாம் சொன்னார்கள். என்ன நடந்ததுன்னா டோட்டலி ஆப்போசிட். இப்போ இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சன்னுக்கு சாட்டன் டெட் அகெயின்ஸ்ட். அப்புறம் திருவோணம், இந்த நட்சத்திரத்தில் சாட்டன் பயணிக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது புணர்ப்பு தோஷம். பிறகு அவிட்டம் செவ்வாயோடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் பாதகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். ஸோ பாரபட்சமின்றி உன்னைய கம்மியா பாதிப்பேன், அவனை அதிகமாக பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாரையும் மொத்தமாக சூறையாடியது. மகரம் மக்கி போனதுன்னு சொல்லலாம், மகரம் தகரமானதுன்னு சொல்லலாம். எல்லாம் சும்மா வாய் வார்த்தையா சொல்றதில்ல, கூடவே இருந்து இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அனுபவித்தார்கள்ங்கிறத அப்படியே பார்த்து ரத்த கண்ணீர் சிந்திய ஒரு அமைப்புங்கிறது ஏற்பட்டது. மூல நூல்கள், ஜோதிட நூல்கள், ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி ஒரு நபர் 7.5 சனியின் பாதிப்பில் இருக்கிறார் என்றால் நீங்கள் அவருக்கு ஜோதிட ஆலோசனைகள் சொல்லாதீர்கள். ஏன் அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் மொத்தமாக அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர் மட்டும்தான் சந்திச்சாரா அப்படின்னா, இந்த ராசியில் இருந்த சாட்டன் என்ன பண்ணினாருன்னா 7ஆம் இடத்தை பார்த்தார். இப்போ இவங்களுடைய லைஃப் பார்ட்னர், இவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர், இப்போ நமக்கு ஏதாவது உள்ளூர்ல இருக்கிறோம் ஒரு பிரச்சனைனா அட்லீஸ்ட் ஹெல்ப்புக்கு யாராவது வருவாங்க. ஒரு மொழி தெரியாத, ஒரு லாங்குவேஜ் புரியாத, நமக்கு ஹெல்ப்புக்குன்னு யாருமே இல்லாத, அவர்கள் பேசுற மொழி கூட நமக்கு புரியாமல் அந்த இடத்தில் வேணுமென்றே அவர்கள் ஆங்கிலத்தில் கூட நம்மிடம் பேச மாட்டார்கள். அவர்களுடைய தாய்மொழி என்னவோ அதைத்தான் வெளிநாட்டில் அவர்கள் பேசுவார்கள். பிறகு அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரை போய் தேடி லீகலா நாங்கள் செய்தது தவறில்லை, எங்க சைடு நியாயம் உள்ளது அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. அதை சொல்ல வைப்பதற்கு கூட வெகுவாக நாம் போராட வேண்டிய சூழ்நிலை. அதுவரை நமக்கு தோல்வி, அவமானம். அந்த அதுவரைங்கிறது இப்போத்தான் அது முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு. இப்போ எல்லா மகர ராசிகளுடைய ஒட்டுமொத்த குரல் என்னன்னா, எங்க ராசியாதிபதியே ஏன் எங்களை தண்டித்தார், ஏன் எங்களை கண்டித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். சாட்டன் சொல்ற பதில் என்னன்னா, ஏன் பசங்களையே நான் திருத்தவில்லை என்றால் நான் போய் எவ்வாறு அடுத்தவர்களை திருத்துவது, எவ்வாறு அடுத்தவர்களை நல்வழிப்படுத்துவது. நிறைய பேரு கிட்டத்தட்ட ஐசியு, கிட்டத்தட்ட கோமா, வம்பு வழக்கு, கடன், எதிரி இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களை போட்டு வதைத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் சொல்ல முடியும். நிறைய ப்ராப்ளம்ஸை இவர்கள் சந்தித்தார்கள். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறிப்பா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்பொழுது குறிப்பாக இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சாட்டன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்துதான் இவர்களுக்கு ஒவ்வொரு முடிச்சாக கலண்டு கொண்டிருக்கிறது. இந்த ராகுவோடைய நட்சத்திரமான சதயத்தில் இருக்கும் பொழுது கூட நிறைய மகர ராசிக்காரர்கள் லீகல் இல்லீகல் ப்ராப்ளத்தை சந்தித்து கொண்டுதான் இருந்தார்கள். குறிப்பா ஃபைனான்சியல் மோசடி, கடல்ல போட்ட பெருங்காயங்கிறது எங்க போச்சுன்னும் தெரியாது, திரும்ப கிடைக்குமாங்கிறதும் தெரியாது. அதை போல் இவர்கள் செய்த முதலீடுங்கிறது எங்க போய்விட்டது, திரும்ப வருமாங்கிறது எல்லாமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். இப்போ இவங்களுக்கு என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றி சனியாக வருகிறது. ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்துக்கு போகிறார். ஒரே வார்த்தையில அதை சொல்லணும்னா, இந்த தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு எல்லாம் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா சனிபெயர்ச்சி அன்னைக்கு வெடிக்கலாம். ஏன்னா அன்னைக்குத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையான தீபாவளி. அப்போ வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறது, அப்போ இது நாள் வரை இந்த ஏரோப்ளைன் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன் ஒரு நார்மல் மோடுக்கு வந்தால் எப்படி சிக்னலை பிக்கப் பண்ணுமோ, அதே போல் புதிதாக ஒரு ரீசார்ட், அதே போல் புதிதாக ஒரு ரீஸ்டார்ட், ஒரு ரீசெட் மோடிலிருந்து இவர்கள் இனி புதிதாக வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இது நாள் வரை உழைத்ததில், நம்பியதில், நடந்ததில் எல்லாம் மிச்சமானது கடன், தோல்வி, அவமானம். இப்போ இது நாள் வரை மக்கி போன அந்த மகரம் திரும்பவும் மிளர ஆரம்பித்து விடும்.
சிகரம் தொடும் மகரம் தங்கமாகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். அதற்குண்டான ஒரு உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்த தயாராகி விட்டார்கள். அதற்குண்டான வாய்ப்புகளும் இவர்களுக்கு படிப்படியாக வந்துவிடும். இது காலகட்டங்களில் இவங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை ஜூன் மாதத்திலிருந்து கிடைக்க போகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்க போகிறது. லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்க போகிறது. வெற்றி ஸ்தானாதிபதியின் பார்வை, குருவின் பார்வையும் கிடைக்க போகிறது. கிடைக்கட்டும். இது இவ்வளவும் சேர்ந்துதான் இவர்கள் எங்கெல்லாம் அடி வாங்கினார்களோ, தோல்வி அடைந்தார்களோ, அவமானப்பட்டார்களோ, அங்கெல்லாம் அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டு ஒரு சமநிலைக்கு அவர்களால் வர முடியும். ஏன்னா வர முடியாத அளவுக்கு இன்றளவும் அதல பாதாளத்தில் தான் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இது இவர்களுக்கு மட்டும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவர்களுடைய குழந்தைகள் சொல்லக்கூடிய புத்திரர்களுக்கு லாபத்தில் வரக்கூடிய சேட்டனாகவும், இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய சேட்டனாகவும், ஒட்டுமொத்தமாக இவர்களது குடும்பத்தையே தூக்கி கொடுப்பதற்கு, தாங்கி பிடிப்பதற்கு தயாராக வருகிறது. இந்த வாய்ப்பை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ஷார்ட் கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி இந்த 2.5 வருடத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு விஷயத்தில் கூடுதல் கவனம் அப்படின்னா, நாம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு, அடிவயிறு, கழிவுகள் வெளியாகக்கூடிய இடம், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தால் உடனேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போறோம். குழந்தைகள் கல்வியில் கூடுதல் கவனம். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், இது எல்லாமே உண்டு. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். மகர ராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய கணவருக்கு இது பாக்கிய சனி. இப்போ இது நாள் வரைக்கும் உங்கள் கணவருக்கு இது அஷ்டம சனியாக இருந்தது. இனி அவருக்கு பாக்கியம் அப்படிங்கிறதும், வெற்றி அப்படிங்கிறதும், பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறதும் வரிசையாக ஏற்படும். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பதிவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.